திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே 1வது வசனத்தை வாசித்தால் அதிலே எழுதப்பட்டிருக்கிறது, ஆமீன், அதிலே இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கு. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். வேதம் என்ன சொல்லுதுன்னா, அன்பு எப்பவுமே கடவுள் என்றால் அன்பு தான். காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். நம்ம உலகத்திலே சொல்லப்படுகிறது கடவுள் அன்பாக இருக்கிறார். ஆனா அந்த அன்பு நமக்கு கிடைக்கிறதா என்பதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, கடைசி வரைக்கும் கடவுள் தம்முடைய சீசர்களிடத்தில் அல்லது அப்போஸ்தலர்களிடத்தில் அன்பு வைத்தார். அவர் மரண பரியந்தம் அன்பு வைத்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதனால்தான் யோவான் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் நம்மேல் வைத்த அந்த அன்பு பெரிது அப்படி என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். கடவுள் நம்மேல் அந்த அன்பை கொடுத்திருக்கிறார். அந்த அன்பினால நமக்கு அநேக நன்மைகள் உண்டு என்று நம்ம சில காரியங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நம்மேல் அன்பு வைப்பதனால் நமக்கு என்ன நன்மை, அதை குறித்து தியானிக்க போகிறோம். செப்பனியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, செப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கடவுள் நம்மேலே அன்பு வைத்ததனால் என்ன நன்மை அப்படிங்கிற பல காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்னைக்கு சில நாம் தியானிக்க போகிற காரியம் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். ஆண்டவர் இளைப்பார்வார். ஆங்கில வேத புத்தகத்திலே இளைப்பார்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் ஒரு இடத்திலே தங்கி இருப்பார், அதான் அதனுடைய அர்த்தம். கடவுள் ஒரு இடத்துல வாசம் பண்ணுவார். எங்க அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், இரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்வார், அவர் நம்மை நேசிக்கிறதுனால் நம்மோடு கூட இருப்பார், நம் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா. நாம் கம்பீரமாய் களி கூறுவோம் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை கம்பீரமாய் களி கூற பண்ணுவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா கடவுள் கம்பீரமாய் களி கூறுவார். கடவுள் நம்மோடு இருப்பாரா, அவர் நம்மிடத்தில் இருக்க விரும்புவாராம். இந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தம் அமர்ந்திருப்பார் என்பதன் அர்த்தம் இளைப்பார்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம கூடவே இருப்பார். நம்ம கூட இருப்பது அவருக்கு விருப்பமா இருக்கும். அதுதான் இங்க செப்பனியா சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதில் தேவனுக்கு விருப்பம் உண்டாகும், அல்லது தேவன் இஷ்டப்பட்டு நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. நாம எல்லா இடத்துலையும் இருக்க விரும்புவோமா அப்படின்னா கண்டிப்பா இருக்க மாட்டோம். அப்படித்தானே? நமக்கு பெரிய மாளிகையை கொடுத்து பெரிய பெரிய சொகுசு காரியங்களை எல்லாம் கொடுத்துட்டு இங்க தங்குங்கன்னா தங்குவீங்களா? கண்டிப்பா தங்க மாட்டோம். நம்முடைய மனதுக்கு எது விரும்புதோ அந்த இடத்துல தான் நம்ம தங்கி இருப்போம். எல்லா இடம் வசதிகள் இருந்தாலும் எல்லா இடத்துல இருந்தாலும் நம்ம மனசு ஏற்றுக்கொள்ளாத இடத்துல எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் ஒரு மணி நேரம் கூட உட்கார மாட்டோம். ஆமாவா? சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. அப்போ நாம ஒரு இடத்துல இருக்கிறோன்னா நம்முடைய மனசு விரும்புது அர்த்தம். கடவுள் சொல்றாரு, கடவுள் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா கடவுள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்தை விரும்புகிற அவருடைய மனது அவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பா இருந்தார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, மார்த்தாளை, மரியாளை, அப்புறமா லாசருவை ஆண்டவர் நேசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேத ஆராய்ச்சியாளர் சில சொல்லுகிற காரியம், இந்த பெத்தானியா ஊருக்கு வரும்போது கடவுள் இவங்க வீட்டில தான் தங்கினார் என்று சொல்லப்படுகிறது. அவங்க வீட்டில தான் எப்பவுமே வாசம் பண்ணுவார். அதனாலதான் இவருடைய வருகைக்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இங்க பைபிள் சொல்லுது, காரணம் என்ன? இயேசு மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பா இருந்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவருடைய அன்பு அவர்களை தங்க வைத்தது, அன்பு அவர்களோடு இடைபட வைத்தது, அன்பு அவர்களிடத்தில் இருக்க வைத்தது. கடவுள் உங்களை நேசித்தார்னா கடவுள் உங்களை விட்டு விலகவே மாட்டார். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. தேவ அன்பை நீங்க பெற்றீங்கன்னா ஆண்டவர் உங்களை விட்டு விலகிறதுக்கு விரும்புவதில்லை. அது மாத்திரமில்லை, யோவான் 13வது அதிகாரம் யோவான் 13வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க ஒரு காரியத்தை எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 13:23 சொல்லுகிறது, ஆண்டவருடைய வசனம், அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன்
ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, இது ஒரு படி மேல போகிற ஒரு அனுபவம், ஒரு படி மேல போகிற அனுபவம். கடவுள் தன்னுடைய சீசர்கள் தன்னுடைய மார்பிலே சாய்கிறதுக்கு இடம் கொடுத்தார், அதிலும் யோவானுக்கு. அல்லேலூயா. வேற எந்த சீசனும் அவரோடு மார்பிலே சாய்ந்திருந்ததில்லை. இயேசுடைய அப்போஸ்தலர்கள்ல எல்லாரிலும் இளையவன் யார் அப்படின்னா யோவான். ஆமீன், பிரைஸ். எல்லாருடைய இளையவன். வேதம் சொல்லுது அப்படி ரொம்ப வயசு கம்மியானவனா இருந்தாலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது தேவனுடைய மார்பிலே சாயக்கூடிய ஒரு அனுபவம். அவன் தேவனுக்கு அன்பானவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 21 அதிகாரம் அதில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 20வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டான். வேதம் ஒரு காரியம் சொல்லுது, அவன் இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் மார்பிலே சாய்ந்தவன். அப்ப மார்பிலே சாயணும்னா ரொம்ப உரிமை பெற்றிருக்கிறான் என்று அர்த்தம். அல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய தன்மையில நீங்க பார்க்கணும். ஆவிக்குரிய தன்மையில எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டேஜோடு நின்றுவாங்க. சிலர் மட்டும்தான் உள்ள ரொம்ப ஆழமா போவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் இங்க சொல்றாரு, எல்லாரும் இருந்தார்கள், ஆனா சிலர் கொஞ்சம் ரொம்ப நெருங்கினவர்களா இருந்தார்கள். இயேசு அழைச்சிட்டு போகும்போது இயேசு பல இடங்கள்ல 3 பேர் தான் கூட்டுப்பாரு. யோவான், யாக்கோபு, பேதுரு. அல்லேலூயா. மருவ மலைக்கு கூட்டு போனாரு, அப்புறமா சின்ன பிள்ளையை எழுப்புறது கூட்டு போனாரு. கெட்சமனே தோட்டத்துல 12 பேர் இருந்தாங்க, ஆனா 12 பேர்ல 3 பேர் தான் கூட்டு போனாங்க. தன்னோடு அவர்கள் இருக்கவும், பைபிள் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு, தன்னுடைய வியாகுலங்களை பங்கிடுவதற்கு இவங்க 3 பேரை தான் தெரிஞ்சிட்டார். அப்படின்னா அவ்வளவு அப்போஸ்தலர்கள் இருந்தாரோ இவர்கள் ஆண்டவரோடு ரொம்ப நெருங்கினவர்களா இருந்தார்கள். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கடவுள் அன்பா இருந்தா நம்ம அவரோடு சேர்வதற்கான வாசல்களை கர்த்தர் திறந்து வைக்கிறார். நாம் அவரோடு இடைபடுவதற்கான வழிமுறைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் உங்க பக்கத்துல இருக்கிறதுக்கு நீங்க விரும்புவீங்களா? விரும்ப மாட்டோம். அல்லேலூயா. எல்லாரும் உங்க தோளில கை போடுறதுக்கு விரும்புவீங்களா? பிரைஸ்ல விரும்ப மாட்டோம். எல்லாரும் மார்போடு சாய்ந்திருக்க விரும்புவீங்களா? கண்டிப்பா விரும்ப மாட்டோம். அப்ப விரும்புறோம்னா நம்ம அந்த ஆளை நேசிக்கிறோன்னு அர்த்தம். பிரைஸ்ல. அல்லேலூயா. கடவுள் சொல்றாரு, தேவன் அன்பா இருந்தா இந்த மனிதனுக்கு மேலான அன்புக்குள்ளே கடவுள் நம்மை இணைத்து வைக்கிறார். கடவுளுடைய அன்பு சாதாரணப்பட்டதல்ல. அவர் அன்பை ரொம்ப நேசிக்கிறார். அன்பா இருக்கிறது அவருக்கு ரொம்ப விருப்பம். அதனால இந்த யோவான் தன்னோடு அணைத்து கொண்டிருப்பது அல்லது மார்போடு சாய்ந்திருப்பதற்கான வாய்ப்புகளை கடவுள் கொடுத்தார். வேதம் சொல்லுது, அதனாலதான் செப்பனியாவில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் ரொம்ப நேசித்ததனால் ஆண்டவர் அந்த இடத்தில் அமர்ந்திருக்க விரும்புகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் உங்க கூட எப்பவுமே இருக்கன்னு விரும்புறாரு. ஆண்டவர் உங்க கூடவே இளைப்பார்னு விரும்புகிறார். நீங்க போற இடத்துல எல்லாம் உங்க கூட இருந்து உங்களை உங்கள் நிமித்தம் அவர் மகிழ்ச்சி அடைய விரும்புகிறார். பைபிள் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. நம் நிமித்தமாய் கடவுள் கம்பீரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம் நிமித்தமாய் கடவுள் களி கூறுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் தேவனுடைய அன்பை சார்ந்திருக்கிறது. நம்மேல் அவர் நேசிக்கிறதுனால் நாம ஆராதிக்கிற ஆராதனை, நாம தேடி வர்றது எல்லாமே ஆண்டவருக்கு பிடிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் உட்கார்ந்திருக்க விரும்புகிறார். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது, தேவனுடைய அன்பு நமக்கு என்ன செய்கிறது? ரோமர் எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 8வது அதிகாரம் 37வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 37வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலேயும் நான் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது அதிகாரம் 37 இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, நம்மாலே அல்ல. இந்த இடத்துல நீங்க நல்லா ஒரு காரியத்தை கோடிட்டு வைக்கணும். இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? நம்மில் அன்பு கூறுகிற நம்மை நேசிக்கிற ஆண்டவராலே நாம் ஜெயம் கொள்ளுகிறோம். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. மேல சொல்லி இருக்கிற வசனத்தை பாருங்க. 36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. அப்போ ஆண்டவர் சில காரியத்தை சொல்லிட்டு தான் சொல்றாரு. வேதம் சில காரியத்தை சொல்லிட்டு சொல்லுது. உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம். இவ்வளவு பிரச்சனை வந்தா நீங்க நிப்பீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கண்டிப்பா நிப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? உபத்திரவம் வந்தா நிப்பீங்களா? பசி வந்தா நிப்பீங்களா? வியாகுலம் வந்தா நிப்பீங்களா? துன்பம் வந்தா நிப்பீங்களா? நிர்வாணம் வந்தா நிப்பீங்களா? நாசமோசம் வந்தா நிப்பீங்களா? பட்டை வந்தா நிப்பீங்களா? மாம்சீகத்தின்படி கண்டிப்பா முடியாது. அல்லேலூயா.
சோத்திரம், அல்லேலூயா. நம்ம எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்கிறோம். இங்க இருக்கிற யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன், நான் இதுவரைக்கும் கடவுளிடத்துல கொஸ்டின் கேட்டதே இல்லை. யாராவது இருந்தா இப்ப கை தூக்குங்களேன். நானும் சில நேரம் கேட்டிருக்கேன். அல்லேலூயா. சின்ன ஒரு உத்தரவு வந்தா நம்ம 1000 கொஸ்டின் கேட்கிறோம், ஜெபத்தை மறக்கிறோம், ஆண்டவரை தேடுற விட்டுறோம், பல காரியங்கள் கடவுளிடத்துல நம்ம கொஸ்டின் மேல் வைக்கிறோம். ஆனா அதெல்லாம் தேவன் அனுமதித்தது, தேவனுக்காக சகிப்பேன் என்று நம்ம நினைச்சது இல்லை. ஆமென், அல்லேலூயா. உபத்திரம் வரும்போது நம்ம இடறுகிறோம், வியாகுல வரும்போது இடறுகிறோம், துன்பம் வரும்போது இடறுகிறோம், பசி வரும்போது, நிர்வாணம் நாசமோசம் வரும்போது நாம இடறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். மாம்சீகத்தினா இவைகளை கண்டிப்பா நீங்க மேற்கொள்ள முடியாது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? இவ்வளத்தையும் மேற்கொள்றதுக்கு நம்மில் அன்பு கூறுகிறவராலே முடியும். அல்லேலூயா. வேற எந்த ஒரு மனிதனும் நாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா நம்பவே வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலர் நான் பார்த்துருக்கிறேன், அம்மே உனக்கு என்னடா பெரிய உத்தரவம், எனக்கு வந்தா நான் தாண்டிடுவேன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு வந்தா தான் பிரச்சனை தெரியும். அல்லேலூயா. மற்றவங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து நாம பல நேரங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? நாம நியாயம் தீர்ப்போம். இவன் இப்படி செஞ்சிருப்பான், அதனாலதான் அப்படி வந்து, அவன் அப்படி பண்ணிருப்பான், அதனாலதான் அப்படி வந்து, அவன் ஜெபம் பண்ணி இருக்க மாட்டான், இவன் ஜெபம் பண்ணி இருக்க மாட்டான். ஆனா நமக்கு வரும்போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்லுது? இவைகளை எல்லாம் தாண்டுவதற்கு மாம்சீகத்தினால கண்டிப்பா முடியாது. நான் நின்றுவேனா? கண்டிப்பா முடியாது. நான் ஓடிடுவேன், அதான் உண்மை. ஆனா கடவுள் நம்மை அந்த இடத்துல ஜெயிக்க வைக்கிறார். பின் வசனங்களை வாசிச்சா மரணம், ஜீவன், தேவதூதர், அதிகாரம், வல்லமை, நிகழ்காரியம், வருங்காரியம், உயர்வு, தாழ்வு, என்ன சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயத்திருக்கிறேன். காரணம், என்ன வந்தாலும் என்ன ஜெயிக்க வைக்கிறதுக்கு தேவனுடைய அன்பு உண்டு. அல்லேலூயா. கடவுளுடைய அன்பு நிமித்தமாகத்தான் நீங்க பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். கடவுளுடைய அன்பு நம்மேல் வச்சதுனால தான் நீங்கள் இவைகளிலிருந்து வெளியே வர முடியுமே தவிர வேற எந்த விதத்திலும் இருந்து வெளியே வர முடியாது. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய அன்பை தேவன் நமக்கு தந்ததுனால், தேவன் நம்மை நேசிக்கிறதுனா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்த. அல்லேலூயா. பேதுருவை குறித்து ஒரு சரித்திரம் சொல்லுவார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது. பேதுருவை குறித்து ஒரு சரித்திரம் சொல்லுவார்கள். பேதுருனுடைய கடைசி நாட்களிலே பேதுருவை கொலை செய்வதற்காக ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொண்டவுடனே பேதுரு அந்த இடத்தை விட்டு ஓடினதாய் சரித்திரம் சொல்லுகிறது. ஓடிக்கிட்டே இருக்கிறார். அவங்க கிட்ட ஓடி எஸ்கேப் ஆகும்போது இவங்க எல்லாரும் தாண்டி பல அவங்க பக்கத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு ஓடிட்டு இருக்கும்போது திடீரென்று அவர் ஒரு காட்சியை பார்த்தாராம். இயேசு அவருக்கு முன்னாடி வந்து தரிசனமாகி சொன்னாராம், மறுபடியும் உனக்காக நான் சிலுவையில மரிக்கணுமா? அல்லேலூயா. சோத்திரம், அல்லேலூயா. சரித்திரம் அப்படிதான் சொல்லுது. மறுபடியும் உனக்காக நான் சிலுவையில மரிக்கணுமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், இல்ல ஆண்டவரே, நீ ஒரு தடவை எனக்கா மரிச்சிட்டீர், திருப்பி போ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. திருப்பி வந்தாராம். திருப்பி வந்து சொன்னாராம், என்ன தலைகீழா சிலுவையில அறையுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ தேவன் மேல் வைத்த அந்த அன்பு அவ்வளவு பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு உண்மையில அவரால் முடியல. பவுலால கூட முடியல. பல இடங்களிலே தேவ பிள்ளைகள் முடியல என்று தான் சொல்றாங்க. பயங்களும் உள்ளுக்குள்ளே பல போராட்டங்களும் இருந்தது. பவுல் எழுதும்போது சில இடத்துல எழுதுறாரு, எங்களுக்குள்ளே பயம் உண்டானது, போராட்டம் இருந்தது. அது உண்மை. மாம்சீகத்துல உண்மை. ஆனா தேவன் நம்மை நேசிச்சா கண்டிப்பா நாம் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளுவோம். நம்புறவங்க மாத்திர கையை உயர்த்தி. மாம்சீகத்துல இந்த உலகத்துல இருக்கிற எந்த பிரச்சனையும் ஆவிக்குரிய போராட்டத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, கடவுள் ஒரு மனிதனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எப்படின்னா அவனை மேல வைத்திருக்கிற அன்பு, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பினால நாம் ஜெயம் கொள்ளுவோம். வேதத்துல நீங்கள் வாசித்து பாருங்க. 2 தெசலோனிக்கர்ல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கர் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல்லம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன், அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள்ல ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதல், நமக்கு பிரச்சனை வரும்போதும் நமக்கு போராட்டம் வரும்போதும் ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்கிறது யார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது? நமக்கு நம்முடைய பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. உபத்திரம் வரும்போது உங்க இருதயத்துல ஒரு நம்பிக்கை வருதா? பிரச்சனை வரும்போது உங்க இருதயத்துல நம்பிக்கை வருதா? போராட்டம் வரும்போது உங்களை அறியாம ஒரு விசுவாசம் உண்டாகுதுன்னா அந்த விசுவாசம் உங்களால வரல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அந்த விசுவாசம் உங்களால வரல. நம்ம அநேக நேரங்களில் பல பிரச்சனையில சூழ்ந்துட்டு இருக்கும்போது திடீரென்று நம்முடைய இருதயம் தேற்றப்படும். பார்த்துருக்கீங்களா? நாம பல 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 முடிவுகள் எடுத்திருப்போம், பல பிரச்சனைகளை இன்னும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிருப்போம். ஆனா திடீரென்று நம்மை அறியாமலே நம்முடைய இருதயம் தேற்றப்படும். நம்மை அறியாமலே ஒரு நம்பிக்கை உண்டாகும், ஒரு 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 விசுவாசம் நமக்குள்ள உண்டாகும். அதை யார் செய்கிறான்ட்டு இங்க எழுதப்பட்டிருக்கிறது. கிருபையாய் நமக்கு கொடுக்கிற நம்முடைய பிதா. அல்லேலூயா. அவைகள் எல்லாம் நமக்கு கிருபையா கொடுக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இவைகள் எல்லாம் கடவுள் எனக்கு தர்றதுனால எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் மேற்கொள்ளுவேன். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திர கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் உங்களை நேசிச்சாருன்னா நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு வருகிற அவ்வளவு போராட்டத்திலும் இருந்து இயேசு உங்களை வெளியே கொண்டு வருவார். நம்புறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் இயேசு உங்களை நேசிச்சாருன்னா இங்க எழுதப்பட்டிருக்கிறது, உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு, அந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்வதற்கு, அந்த பிரச்சனையை நீங்கள் தாண்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதனால தேவனுடைய அன்பு நமக்கு ஒன்று சொல்லுகிறது. தேவனுடைய அன்பு நம்ம மேல களிகூறு, நம்ம கூட உட்கார்ந்து இருக்கிறார், நம்ம மேல களிகூறு, நம்ம களிகூறு நம்முடைய இளைப்பாற விரும்புகிறார். அதுக்கப்புறமா பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நமக்கு வருகிற எல்லா உபத்திரவத்திலும் பாடுகளிலும் வேதனைகளிலும் நம்மை மேற்கொள்ள வைப்பார். கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அதனால அந்த அன்பை பெற்றுக்கொள்வோம். இந்த வேதத்துல நம்ம ஆரம்பத்தில் வாசிச்சோம், அவர் அன்பிலே மாறுவதில்லை, நாம தான் அநேக நேரம் மாறுகிறோம். யோவான் 13:1 நம்ம வாசிச்சோம், தம்மிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இயேசு உங்களை நேசிச்சாருன்னா அந்த நேசத்தை அவர் ஒரு நாள் மாத்துறதுல நேற்றும் இன்றும் என்று மாறாமல் இருக்கிறார். ஆனா நாம தான் அநேக நேரம் அந்த நேசம் மாறுறதுக்கு சில காரியங்களை செய்யணும். அதனால நம்முடைய தேவன் வைத்த அன்பை ஒரு நாள் விட்டு விடாதீங்க. தேவனுடைய அன்புல நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அவர் அப்படியே கண்களை மூடுவோம் ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த தேவன் நம்மை நேசிக்க விரும்புகிறார். அவருடைய அன்பு மாறுவதில்லை. இந்த உலகத்தில் அநேக உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் வரும்போது இவைகளை எல்லாம் எப்படி மேற்கொள்வது? நம்மில் அன்பு கூறுகிறவரால் தான் முடியும், இல்லை என்றால் கண்டிப்பாக முடியாது. நம்முடைய மாம்சம் அநேக நேரங்களில் நமக்கு விரோதமாய் நிற்கிறது. நம்முடைய இருதயம் அநேக நேரங்களில் நமக்கு நம்பிக்கையை இழக்க வைக்கிறது. நம்முடைய மாம்சம் அநேக நேரங்களில் கடவுளை விட்டே ஓட வைக்கிறது. அல்லேலூயா. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, வேதத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், நம்மில் அன்பு கூறுகிறவராலே. நீங்கள் பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு வேற வழியே இல்லை. நம்மில் அன்பு கூறுகிற இயேசுவால தான் நீங்க பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். போராட்டங்களை இயேசுவால தான் மேற்கொள்ள முடியும். ஏன்னா நமக்கு வருகிற பிரச்சனையில் அநேக மனிதர்கள் விழுந்திருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளுக்கு வருகிற பிரச்சனையில அநேகர் ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க, அநேகர் ஆண்டவர் ஆராதிக்கிறது இல்லை, அநேகர் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறது இல்லை. ஆனா தேவனை நம்பின பிள்ளைகள் இன்னும் அவருக்குள் நிலைச்சிருக்கிறார்கள். இன்னும் அந்த விசுவாசமும் நம்பிக்கையை நிலைச்சிருக்கிறது. நம்ம அநேக நேரங்களில் சோர்ந்து போகும்போது, அநேக நேரங்களில் என்ன செய்வதென்று தவிக்கும் போது நம்மை அறியாம இருதயத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகும், நம்மை அறியாம ஒரு ஆறுதல் உண்டாகும். அந்த ஆறுதல் யாரால் கொடுக்கப்படுகிறது தெரியுமா? அது பிதாவாகிய தேவனால். எதற்கு கொடுக்கப்படுகிறது? நம்முடைய பிரச்சனையை நாம தாண்டறதுக்காக. அதனாலதான் அநேக மனிதர்கள் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியா மரிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அது நிச்சயமாக மாம்சத்தினால முடியாது. அந்த இடத்துல கிரிய செய்தது தேவன். அந்த இடத்துல கிரிய செய்தது தேவன். அந்த இடத்துல தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு உதவி செய்தது தேவனுடைய ஆறுதல், தேவனுடைய நம்பிக்கை. பேதுருவை குறித்து தியானிச்சோம். அவரிடத்தில் ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை மறுபடியும் தன்னை இரத்த சாட்சியா மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தது. இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளும் வேதனைகளிலும் நீங்கள் ஜெயம் கொள்வதற்கு, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலோ அதிகாரங்களானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலோ கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பை நம்மை விட்டு பிரிக்க மாட்டாது என்று அறிந்திருக்கிறேன். காரணம் தேவ அன்பு இந்த பிரச்சனையில அவர்களுக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நாம் பிரச்சனைகளை தாண்டுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்தையும் அவமானமும் போராட்டங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் உங்களை சூழும் போது இயேசு அருகாமையில் வந்து உங்களோடு இடைபடுகிறார். உங்களுக்கு பயங்களும் உள்ளுக்குள்ளே பல போராட்டங்களும் இருக்கும்போது இயேசு வந்து மறுபடியும் உங்களை நடக்க வைக்கிறார், மறுபடியும் உங்களை ஓட வைக்கிறார். சோர்ந்து நீங்க ஒரு இடத்துல இருப்பதில்லை. கர்த்தரை உண்மையாய்
நம்புகிறவர்கள், ஆண்டவரால் நேசிக்கப்படுகிறவர்களுடைய ஓட்டம் ஒரு நாளும் நிற்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஓட்டம் ஒரு நாளும் நிற்காது. அவர்களை மறுபடியும் எழும்பி ஓட வைக்கிற தேவனுடைய அன்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நேசித்ததுனால தான் நம்ம இதுவரைக்கும் கொண்டு வந்தா. ஹல்லேலூயா. நம்மோடு பிரயாணப்பட்ட எத்தனை பேர் விசுவாசத்தை இழந்தார்கள், பரிசுத்தத்தை இழந்தார்கள், அபிஷேகத்தை இழந்தார்கள், நன்மைகளை இழந்தார்கள். எத்தனையோ பேரை சொல்ல முடியும். இந்த உலகத்தில் தேவன் கொடுத்த அழைப்பையும் மறந்தார்கள். ஆனா நாம இன்னைக்கு நிலைக்கிறோம்னா ஒரே ஒரு காரியம், நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. பைபிள் அழகு எழுதப்பட்டிருக்கு. அவருடைய கிருபையினாலே நமக்கு ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார். வேற ஒன்றும் இல்லை. அவர் கிருபை வந்து நம்மை தொடுகிறது. அவருடைய கிருபை நம்மை பலப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையை கொடுக்கிறது, நமக்கு ஆறுதலை தருகிறது. தேவன் ஒருத்தனை நேசித்தான், அவனுக்குள் ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார், அவனோடு தங்கி இருக்க விரும்புகிறார், அவனோடு இளைப்பாற உறவாட விரும்புகிறார். அதனுடைய சரியான அர்த்தம் உறவாடுதல். ஆண்டவரும் அந்த மனிதனும் உறவாடுவார்கள். அந்த உறவாடுகிற தன்மையை தான் இந்த யோவான் மார்போடு சாய்ந்திருந்தான் என்பதை குறிக்கிறது. கர்த்தர் நம்மேல் களி கூறுகிறார், கர்த்தர் நம்மேல் கம்பீரமாய் களி கூறுகிறார். அவருடைய சந்தோஷம் மிகுதியா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆராதனைகளை பார்த்து அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய துதிய ஜெபத்தை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறார். எவ்வளவு அதிகமான சந்தோஷத்தை ஆண்டவர் பெற்றுக்கொள்ளுங்க. நமக்கு தேவன் களி கூறுதலை தருவார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நம்மேலே அவர் மகிழ்ந்திருக்கிறார், நம்மை நினைத்து அவர் மகிழ்கிறார். நீங்க நான் ரட்சிக்கப்படும் போது பரலோகம் மகிழ்ந்தது. ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தமாய் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக மகிழ்ச்சி இருக்கிறது. அப்போ பரலோகத்திலே பெரிய மகிழ்ச்சியை ஆண்டவர் கொண்டாடுவது மனிதனை வைத்துதான். ஹல்லேலூயா. அதிலும் மனிதன் தேவனை தேடும் போது, மனிதன் மேல் வைத்திருக்கிற அன்பின் பரிபூரணத்தை பெறும்போது பரலோகமே சந்தோஷப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மனம் திரும்பினால் அந்த குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, அந்த மனிதனுக்கு மாத்திரமல்ல, பரலோகத்தில் மிகுந்த கொண்டாட்டம் உண்டாகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமாய் பரலோகத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆண்டவர் பரலோகத்தின் மகிழ்ச்சியை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகள் உண்மையாய் முழு இருதயத்தோடு ஆராதிக்கும் போது, முழு இருதயத்தோடு கர்த்தருடைய கட்டளைகளை பின்பற்றும் போது, முழு இருதயத்தோடு வசனத்தை பின்பற்றும் போது இயேசு நம்ம பார்த்து துக்கப்படுறதில்லை. இயேசு நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறார். நம்மை அழைத்தது நிமித்தமாய் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். நம்மை தெரிந்து கொண்டது நிமித்தமாக அவர் மகிழ்ச்சி அடைகிறார். இன்னைக்கு ஒரு விஷயம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி அடைகிறாரா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்களை பார்த்து மகிழ்கிறாரா? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனே, நீர் என்னை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஆண்டவரே நிலைநிறுத்துகிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே எத்தனை பெரியது. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை எத்தனை பெரியது. உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவாய் தந்திருக்கிறீர் தகப்பனே. எங்கள் நிமித்தமாய் நீர் மகிமை அடைகிறீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் நிமித்தமாய் நீர் மகிமை அடைகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் ஆண்டவரே எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறதற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் ஒரு நாள் உம்மை துக்கப்படுத்துகிறவனா இருக்கக்கூடாது. ஆண்டவர், ஒரு நாள் நான் உம்மை வேதனைப்படுத்துகிறவனா இருக்கக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே, என் நிமித்தமாய் நீர் மகிழும்படியா, என் நிமித்தமாய் நீர் சந்தோஷப்படும்படியா ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லாரும் ஒப்பு கொடுப்பீங்களா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.